எல்லாருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு ஷின்சானில் ஹாரரான ஒரு எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அப்படி என்னடா ஹாரரான எபிசோட்னா, நம்ம ஷின்சானுக்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு டிக்கெட் கிடைக்கிது. அந்த டிக்கெட்டு மூலமாக சில பிரச்சனைகளும் வருது. அது என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணாங்க, அதில் வந்து இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. ஓகேவா, இப்போ வாங்க நம்ம எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே கருமேகங்கள்லாம் சூழ்ந்துருச்சு. அப்படியே நம்ம பார்க்க தான் காட்டுறாங்க. அங்கே எல்லோரும் ஹைட் அண்ட் சீக் விளாண்டுருக்காங்க. அங்கே ஒரு டிக்கெட்டு மட்டும் அப்படியே பறந்து வருது. ஏதோ ஒரு வித்தியாசமான சவுண்டு கேட்குது. வித்தியாசமான டிக்கெட் அப்படின்னு அந்த டிக்கெட்டு பறந்து வந்து நம்ம தலைமை ஷின்சான்கிட்ட வருது. நம்ம ஷின்சானை பார்த்தோன்னே கசாமா, நீ கப்பைஸ்ரா அவுட்ரா அப்படின்னு சொல்கிறான். அவன் ஷின்சான் அதெல்லாம் கண்டுக்காமல் என் கையில் ஒரு டிக்கெட் இருக்குடா அப்படின்னு சொல்லல, இது ஒரு கேம்மாக இருக்குது. நம்ம மசா வந்து டே இது ஒரு விளாட்றா, நம்ம இதை விளாட்லாம் அப்படின்னு சொல்கிறான். ரைட்டு சரி என் எடுக்கணும்னு விளாண்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தோட பேரையும் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம கசாமாவில் என் பேரை மட்டும் எழுதாதுடா அப்படின்னு நம்ம ஷின்சான்கிட்ட சொல்கிறான். சரி விடு, நீ என்னதான் இருந்தாலும் நண்பனாக போயிட்ட, உன் பேரை எழுதிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஷின்சான் அவன் பேரையும் எழுதிட்டான். நம்ம கசாமா சொல்கிறான், நீ சும்மாவே இருக்க மாட்டடா ஷின்சான் அப்படின்னு சொல்கிறான். இந்த நேரம்னு பார்த்து நம்ம நேனி வந்துட்டு இருக்கையில் ஒரு வித்தியாசமான சவுண்டு கேட்குது. வித்தியாசமான டிக்கெட் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. என்னடா இது வித்தியாசமான சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசாமா திரும்பி பார்க்கல, நேனியோட பேர் மட்டும் அப்படியே நகருது. என்னடா இது தானே நகருதுன்னு சொல்லிட்டு நம்ம கசாமாவுக்கு சரியான ஷாக்கு. சரி அது எங்கடா நகருதுன்னு பார்த்தா கீழே விழுவ போகிறா நேனி அப்படின்னு பேர் வருது. நேனி கீழே விழுவ போகிறாளா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கையில் அந்த கோடு கரெக்டாக நேனியோட பேரை தொட்டுருச்சு. சரி அப்படின்னு என்ன ஆக போகுதுன்னு பார்த்தா நேனி அப்படியே தொப்புன்னு கீழே விழுவுறா. என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குழி கிரியேட் ஆகிருக்கு. என்னடா இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருக்குது. திரும்பவும் அந்த சவுண்டு கேட்குது. என்னடா திரும்ப அந்த சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு கஷ்டமாக திரும்பி பார்க்கையில் இப்போ யாரோட பேர் ஆக்டிவ் ஆகிருக்குன்னா போச்சானோட பேர் ஆக்டிவ் ஆகிருக்கு. இதை நம்ம போவும் வந்து பார்க்குறான். என்னடா இது என் பேர் காட்டுது, அது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போச்சானும் கீழே விழுவ போகிறான் அப்படின்னு தான் வருது. இதை பார்த்தோன்னே நம்ம போக்கு சரியான பயமாகிடுது. யாரும் என் பக்கத்தில் வராதிங்க, நவுந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைடுக்கு பின்னாடியே போகிறான். ஆனால் போச்சானோட பேர் அந்த லைனை தொட்டுருச்சு. அப்போனா என்ன ஆகும், போச்சான் கீழே விழுந்துடுவான். கீழே இருந்து கல் திறக்கி நம்ம போச்சான் தொப்புன்னு கீழே விழுந்துடுறான். போச்சான் ரொம்பவே பயந்துடுறான். டேய் உனக்கு ஒன்றும் இல்லையடா அப்படின்னு நம்ம மசாவை கேட்கல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அது ஒரு கோஸ்ட் டிக்கெட் அப்படின்னு நம்ம போச்சான் சொல்கிறான். இவங்க 3 பேர் ரொம்பவே பயந்துடுறாங்க கோஸ்ட் டிக்கெட்னோடனே. நம்ம போச்சான் அப்போ தான் சொல்ல ஆரம்பிக்கிறான், நான் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், இது பேர் கோஸ்ட் டிக்கெட், இதில் எழுதினவங்களோட பேர் இதை அழியாமல் விடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயம்படுத்துகிறான். இதை கேட்டனே எல்லோரும் ரொம்பவே பயந்துடுறாங்க. திரும்பவும் அந்த வித்தியாசமான சவுண்டு கேட்குது. யாரா இப்போ யார் பேர் ஆக்டிவ் ஆச்சு அப்படின்னு பார்க்கையில் நம்ம கசாமாவோட பேர் தான் ஆக்டிவ் ஆகிருக்கு. இதை பார்த்தோன்னே நம்ம கசாமாவுக்கு பீதி தள்ளுது. அப்படியே அவன் மூஞ்சில் சரியான பயம். அந்த பேர் கரெக்டாக எங்கே வந்து முடியுதுன்னா உனக்கு மீனால் ஆபத்து அப்படின்னு வந்து இருக்குது. என்ன மீனால் ஆபத்தா, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ஷின்சான் சொல்கிறான். கசாமா உனக்கு மீனால ஆபத்தா, இந்த மீனான பாரு அப்படின்னு சொல்லி அவன் மாறு வேஷம் போட்டு வந்து நிற்கிறான். கொஞ்சம் எல்லோரும் தள்ளியே இருங்க, யாரும் என் பக்கத்தில் வராதிங்க அப்படின்னு சொல்லி கசாமா ஒதுங்கி போகிறான். பின்னாடியே யாரும் வந்து நிற்கிறாங்க. கசாமா அதை பார்த்து ரொம்பவே பயந்துடுறான். தம்பி என்னைய பார்த்தாலும் பயப்படாது சரியா, நான் வாக்கிங் போக வந்தவன், என்னைய பார்த்து பயந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்த தத்தமாக அங்கேருந்து விலகி போகிறாரு. நம்ம எல்லோரும் பார்க்குறாங்க, அப்போ கசாமாக்கு ஒன்றும் ஆகலையா அப்படின்னு. திரும்பவும் அந்த வித்தியாசமான சவுண்டு கேட்குது. யாரா இப்போ பேர் ஆக்டிவ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மசாவா பேர் தான் ஆக்டிவ் ஆகிருக்கு. என்னடா மசா உன் பேர் ஆக்டிவ் ஆகிடுச்சு அப்படின்னு நேனி கத்தையில், என்னது என் பேரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மசா ரொம்பவே பயப்படுறான். அந்த பேர் எங்கே வந்து நிற்கிதுனா நீ மறைஞ்சு போகிற அப்படின்னு வந்து நிற்கிது. அப்படி கேட்டோன்னே நம்ம ஷின்சான், மசா நீ எங்களை விட்டு போயிடுவியா, மறைஞ்சு போயிடுவியா அப்படின்னு சொல்லல. நம்ம மசாவுக்கு இன்னமும் பீதி தள்ளுது. கசாமாக்கே ஒன்றும் ஆகலை, எனக்கும் ஒன்றும் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மசா சொல்கிறான். அதுக்கு நம்ம போச்சான் சொல்கிறான், மசா நீ ஏற்கனவே மறைஞ்சிட்டு தான் இருக்க அப்படின்னு கை காமிக்கிறான். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மசாவை கொஞ்சம் கொஞ்சமாக மறைச்சிக்கிட்டே வரான். இதை பற்றினையும் மசாவை ரொம்பவே பயந்துடுறான், ஷாக் ஆகிடுறான். கிட்டத்தட்ட நம்ம மசாவ் கொஞ்சம் நேரத்திலேயே ஒரு 80% மறைஞ்சு போயிட்டான். நம்ம போச்சானும் கசாமாவும் அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் அதை கிழிக்கவும் இல்லை. அதே போல் நம்ம ஷின்சான் ஒரு வழி பண்ணுறான். ஒரு மார்க்கர் எடுத்து இங்கேருந்து அங்கிட்ட ஒரு கோடு போடுறான். இதனால் நம்ம மறைஞ்சு போன மசாவும் அப்படியே திரும்ப மறையாமல் ரியலாக வந்துட்டான். இதை பார்த்தோன்னே நேனிக்கெலாம் ரொம்பவே சந்தோஷமாயிருது. திரும்ப அந்த கோடு அதே சைடு போகுது. திரும்பவும் நம்ம மசாவ் மறைய ஆரம்பிக்கிறான். திரும்பவும் பயம் கிளப்புது. நம்ம ஷின்சான் தலைவன் திரும்பவும் ஒரு கோடை போடுறான். ஏன்டா எனக்கே சவாலா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த கோடு இங்கிட்டு வருது. திரும்பவும் மறையிறான். இதே மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. கடைசியில் ஒரே ஒரு கோடு தான் போட முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நம்ம தலைவன் அந்த கோடை போடுறான். இதனால் நம்ம மசாவும் நிரந்தரமாக மறையாமல் அப்படியே தப்பிச்சிட்டான். இதை பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின்சான் அங்கேருந்து கிளம்பிடுறான். மசாவுக்குலாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு. இப்போ திரும்பவும் அந்த வித்தியாசமான சவுண்டு கேட்குது. இப்போ யார் பேர்ப்பா அப்படின்னு சொல்லல, ஷின்சான் பேர் தான் வருது.
ஷின்சானுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கும் மறையிறது தான் வருது. இதை பார்த்தோன்னே எல்லோரும் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ ஷின்சான் மறைஞ்சு போயிடுவானா அப்படின்னு நம்ம ஷின்சானை பார்க்குறாங்க. அவனும் கிட்டத்தட்ட மறைஞ்சிக்கிட்டே இருக்கான். நம்ம இதை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. நம்ம ஷின்சானும் அவ்வளோதான் அவன் காலி அப்படின்னு சொல்லல. நம்ம ஷின்சானுக்கு ஏதோ ஆகிற மாதிரி இருக்குது. அவன் ரொம்பவே வயிறெல்லாம் பிடுங்கி ஏதோ பண்ணுது அவனுக்கு. அவ்வளோதான் நம்ம ஷின்சானுக்கு எதாவது காலி அப்படின்னு நினைக்கையில் அப்போ தான் அந்த கோட்லேருந்து ஏதோ லிக்விடாக ஊற்றுது. என்னடா அப்படின்னு பார்க்கையில் நம்ம ஷின்சான் மறைகிறதுக்கு பதிலாக அவன் ஒரு பாம்பு போடுறான். அதனால அந்த பாம்பு மறைஞ்சு போயிடுது. இதை பார்த்தோன்னே நமக்கே ரொம்பவே சிரிப்பாக இருக்குது. என்னடா இவன் மட்டும்தான் நம்ம கேங்கில் வித்தியாசமாக தப்பிச்சிருக்கான் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்கிறாங்க. சரி இதுக்கு மேலே இந்த பேப்பர் நமக்கு தேவைப்படாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின்சானும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த டிக்கெட்டை அப்படியே பறக்க விட்டுறாங்க. அந்த வித்தியாசமான டிக்கெட் அது வேறு யாராவது வாழ்க்கையை கிடைக்க அப்படியே ஓடி போயிடுது. இதோட இந்த எபிசோடையும் முடிச்சு விட்டுறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இது போன்ற டெய்லி வீடியோஸ் 4:20 கரெக்டாக வந்துடும் சாயந்தரம். சரி நான் அடுத்த வீடியோவில் பார்க்கட்டா. டாட்டா.